நண்பா இன்னைக்கு வந்து தமிழ் தலைவாஸ் டீம் ரெண்டு குரூப்பா டிவைட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கும், ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கும் வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு வந்திருக்காங்க, ஏது என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க நடந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா தமிழ் தலைவாஸ் டீம் ரெண்டா பிரிஞ்சு ஒரு டீம் வந்து மும்பைக்கும், ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ சென்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தர்மராஜ் அண்ணே, நம்ம சந்திரன் ரஞ்சித் அண்ணே, மாசான முத்து, அபிஷேக், அதன் பிறகு சச்சின் தன்வர், சாகில் குலியா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 29 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் வந்து காலேஜ் டீமுக்காக ஒரு டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல வந்து எந்த டீம் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அந்த அப்டேட்ஸ் எல்லாமே தமிழ் தலைவாஸ் டீம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அந்த அப்டேட்ஸ் நான் உங்ககிட்ட ப்ராப்பரா சொல்லவே இல்லை. ஓகேங்களா, அது எனக்கு ஃபர்ஸ்ட் வருத்தமா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வருத்தம் எல்லாமே போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலா வெறும் 8 டீம் மட்டும் தான் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, நிறைய டீம் கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வாய்ப்புக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் தலைவாஸ் டீம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு பல டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனா டோட்டலா 8 டீம்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. அந்த 8 டீம்ஸும் சென்னையில் இருக்கிற டாப் டீம்ஸ். ஓகேங்களா, ஸோ டாப் காலேஜஸோட டீம்ஸ் மட்டும் தான். ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுத்தாங்கன்னு தெரியல. நல்ல வேலை நான் அப்டேட் பண்ணல அப்படிங்கிறது வந்து அதன் பிறகுதான் எனக்கு தோணுச்சு. இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா 8 டீம்ஸ் மட்டும் தான் அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கீங்க, உங்களோட பயோல கொடுத்துருக்கீங்க, பல இடங்களில் ப்ரமோஷன் பண்ணிருக்கீங்க. சந்திரன் ரஞ்சித் அண்ணனை வச்சு ஒரு ரீல்ஸ் மூலமாகவும் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்திரன் ரஞ்சித் அண்ணே மாசான முத்து லைவ்ல இருக்கும் போதும் அந்த அக்கா வந்து அதான் திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பயோல லிங்க் இருக்கு, அந்த ஃபார்ம் போய் ஃபில்அப் பண்ணி எந்த காலேஜ் டீம்னாலும் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வெறும் 8 டீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த 8 டீம்ஸும் சென்னையில டாப் காலேஜஸோட டீம்ஸ். அதை தாண்டி வேற எந்த ஒரு சின்ன காலேஜோ எது ஒரு விஷயமும் இல்லை, ஒரு சின்ன டீமோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்புது. மேபி அந்த சிச்சுவேஷன் வந்து கரெக்டாக அமையாமலோ, ஒரு சில விஷயங்களை தமிழ் தலைவாஸ் டீமால சரியா ஹேண்டில் பண்ணாமலோ, ஸோ என்ன நடந்திருக்கும் தெரியல, தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்தை அதோட விடுறேன். மேபி அந்த ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நண்பா இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்க்கறதுக்காக தான் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட எல்லா பிளேயர்ஸுமே சென்னைக்கு வந்து கிளம்பி வந்திருந்தாங்க. ஸோ மேட்சஸும் பார்த்தாங்க, அங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ நம்ம சேரானாவை வந்து பல அந்த யங் பிளேயர்ஸ் வந்து கெட்டி அணைச்ச அந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், ஸோ பல விஷயங்கள் நடந்துச்சு. மாசான முத்தனை பேசினதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு நண்பா. அது மட்டும் இல்லாம இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு போயிருக்காங்க. ஸோ எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா PKL சீசன் 11க்கான போட்டோ ஷூட் வந்து நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சாகர், நரேந்தர் கண்டோலா இவங்கெல்லாம் மும்பையில தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் இல்லை, மற்ற PKL டீம்ஸும் அவங்களுடைய பிளேயர்ஸை வந்து போட்டோ ஷூட்டுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு புனேரிப்பட்டன் டீம்ல இருந்து அஜித் குமார் அண்ணே, அதன் பிறகு அபினேஷ் வந்து வந்திருந்தாங்க. அதன் பிறகு பெங்களூர் டீம்ல இருந்து பர்தீப் நர்வால், தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி பவன் ஷராவத் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல டீம்ஸ் வந்து அங்கே வந்திருந்தாங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீம்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல டீம்ஸ்லேருந்து அங்கே வந்திருந்தாங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இன்னொரு டீம் வந்து மும்பைக்கு வந்து போயிருக்காங்க ஃபோட்டோ ஷூட்டுக்காக. நண்பா இன்னும் கூடிய சீக்கிரம் அக்டோபர் 18 PKL சீசன் 11 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாட்கள் குறைய அந்த ஆர்வமும் அந்த எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ முக்கியமாக நம்ம தமிழ் பசங்க மேலே. ஸோ இந்த சீசன் நிறைய தமிழ் பசங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. PKL சீசன் 10 விட PKL சீசன் 11 நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாங்க, டெபியூட் பண்ண போறாங்க, ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை தாண்டி PKL சீசன் 12 அதை விட நிறைய பேர் தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்ல இருந்து ஒரு 4-5 தமிழ் வீரர்களாவது வெளியே நல்லா தெரிஞ்சாங்க, ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிச்சு அவங்களோட பர்ஃபார்மன்சஸ் மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். யாராவது ஒரு 2-3 பிளேயர்ஸாவது இந்தியன் டீமுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும்.